வெறியான மேட்ச்னா இதான்டா மேட்ச். இந்த ஒரு மேட்ச் நம்ம ரீஜன் டாப் 1 பிளேயர் கூட பேருந்து வந்திருப்போம். நீ போறதா போறோம் ப்ரோ, வா ப்ரோ கில் சேலஞ்ச் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். அவர் அந்த ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு, ப்ரோ நான் ஹேக் போட்டு ஆடுறேன், நீனால என் கில்லு கிட்ட கூட வர முடியாது ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இடத்துல நம்ம ஈகோவே டச் பண்றப்பாரு இந்த ரீஜன் டாப் 1 பிளேயர். என்ன சொல்லிருப்பாரு, சே வா ப்ரோ நான் முடிஞ்சா கில் சேலஞ்ச் என்னோட கூட கில் அடிச்சு காட்டு ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நம்ம கொடுத்த சேலஞ்ச் அவருமே அக்செப்ட் பண்ணிருப்பாரு. நம்மளும் உடனே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு மேட்ச்ல சும்மா வெறியான கேம் பிளே கொடுத்திருப்போம். நம்ம கண்ணில் பாக்குற எல்லா இனிமே சும்மா தரமா டவுன் வச்சு மூவ் பண்ணிட்டு இருந்திருப்போம். இந்த லாபி வெறும் பாட் லாபி கூட இல்ல, எல்லாமே பக்கா பிளேயர் லாபி வேற. ஹிந்தி ரீஜன் டீம் கனெக்ட் ஆயிருக்க மேட்ச் இது. லாபில சும்மா வேற மாதிரி கேம் பிளே காட்டி இருப்போம். இந்த இடத்துல நம்மள பாக்குற எல்லாருமே அடிச்சுட்டு நம்மளும் லாஸ்ட் ஒனுக்குமே வந்திருந்திருப்போம். இந்த ஒரு லாஸ்ட் ஒன்ல ரிவ்யூ பாயிண்ட்மே முடிஞ்சிருந்திருக்கும். இந்த ஒரு மேட்ச் நம்ம ஹேக்கரே அடிச்சு சாவடிச்சிருப்பாங்க. இதாண்ட நம்ம கிடைச்ச சான்ஸ்னு சொல்லிட்டு நம்மள பாக்குற எல்லாருமே அடி அடின்னு அடிச்சிருந்திருப்போம். நம்மளும் இந்த ஒரு ஸ்குவாட் தரமா வைப் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரிப்பட்ட கேம் பிளே கொடுத்து இந்த இடத்துல நிறைய பேர் டவுன் வச்சிருப்போம். லாஸ்ட்ல நம்ம டீம்மேட்ல இருக்க அந்த ஒருத்த நம்மள அடிச்சு இந்த ஒரு மேட்சே நம்மள தலையில மாத்தி இருப்பான். நாங்க 3 அட்டாக்கருமே செத்துருப்போம். நம்ம ஜோன்ஸ் மட்டும் தான் இருப்பாரு. அவரு ரிவ்யூ பண்ண போவாருன்னு பார்த்தா இறங்கி அட்டாக் ஆடிட்டு இருப்பாரு. அவரையுமே இந்த ஒரு இடத்துல அடிச்சு டவுன் ஆக்கியிருப்பாங்க. நாங்களுமே ஸ்குவாடோட வெளியே போயிருப்போம். அப்படி யாரதான் கில் சேலஞ்சில் ஜெயிச்சான்னு பார்த்தா நாங்க 2 பேருமே 16 கில் அடிச்சிருந்திருப்போம். நம்மளுமே ஹேக்கர் கீக்குள்ள ஒரு தரமான கேம் பிளேமே கொடுத்திருப்போம். ஒரு மேட்ச் டிராவுமே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. சரி பாய் கைஸ், நல்ல வீடியோ பார்க்கலாம்.